மூவரு இறைவனே மூவரு இறைவனே உயிர்களின் முதல்வனே நான் வாழ இன்னுயிர் தந்தவனே எங்கும் நிறைந்து வாழும் தேவா நீ வாழியவே நீ வாழியவே நீ வாழியவே ஆத்மாவின் ஒளியே அணையாத விளக்கே உம் திருப்பாதம் சரணம் 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 சரணம். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, வசனங்கள் 12-15 வரை. பின்பு இயேசு கோவிலுக்குள் சென்றார். கோவிலுக்குள்ளேயே விற்பவர்கள் வாங்குபவர்கள் எல்லோரையும் வெளியே துரத்தினார். நாணயம் மாற்றுவோரின் மேசைகளையும் புறா விற்போரின் இருக்கைகளையும் கவிழ்த்து போட்டார். என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது, ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்குகிறீர்கள் என்று அவர்களிடம் சொன்னார். சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பு இறைவா, இந்த மாலை வேளைக்காக உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம். இந்த நாளையும் அக்கறை 2020 என்ற இந்த நூல் வெளியீட்டு விழாவையும் எங்கள் அன்பு ஆண்டவரே உம்முடைய திருப்பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். திரு அவையினுடைய நிதி நிர்வாக பண்பாடு குறித்த இந்த நூலை உருவாக்கவும் இதை வெளியிடவும் இதற்காக உழைத்த எங்களுடைய அன்பு அருள் தந்தையர்கள் 10 பேரையும் உம்முடைய தூய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இங்கு பகிரப்படுகிற கருத்துகளும் சிந்தனைகளும் கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் நல்ல உணர்வுகளை தூண்டட்டும். தெய்வமே, இந்த நூலை வாசிக்கிற ஒவ்வொரு நபர்களுக்குள்ளும் தூய ஆவியானவருடைய வெளிச்சமும் இறை பிரகாசமும் நிறைய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பு ஆண்டவரே, திரு அவையினுடைய நிதி நிர்வாகத்தை குறித்த உம்முடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற இந்த நாள் உதவ வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆற்றலாலோ சக்தியாலோ அல்லவே ஆண்டவரே, உம்முடைய ஆவியால் எல்லாம் ஆகும். தூய ஆவியால் இந்த நாள் ஆகியிருக்கிறது ஆண்டவரே. இந்த நூல் வெளியீட்டு விழா, இந்த உழைப்புக்கான வெற்றி எல்லாம் தூய ஆவியானவருடைய கிருபையினால் ஆனது. உன்னதத்திலிருந்து எங்களை வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த எல்லா நிகழ்வுகளையும் உம்முடைய திருப்பாதம் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். அக்கறை. தமிழக திரு அவையின் மீது அக்கறை. திரு அவையில் இருக்கின்ற சகோதரிகள், சகோதரர்கள், இளையோர், குழந்தைகள், துறவியர், அருள் தந்தையர், ஆயர்கள் என்று
அனைத்து தரப்பினரும் இணைந்து இயேசுவின் அடியொற்றி நடந்து இந்த உலகை இறையாட்சியை நோக்கி வழிநடத்துகின்ற பயணத்தில் ஒரு சிறப்பான வாழ்வு, ஒரு மாண்புக்குரிய வாழ்வு நம் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் என்கின்ற அக்கறை நம் எல்லாரிடமும் இருக்கிறது. ஏராளமான நம்முடைய கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் இருக்கிறது. அந்த அக்கறைக்கு ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்தால் செயல்பாட்டிற்கான வாய்ப்புகள் மலரும் என்ற நம்பிக்கையோடும் ஆவலோடும் நாங்கள் வகுப்பு தோழர்கள், பூவிருந்த குருத்துவ கல்லூரியில் படித்த வகுப்பு தோழர்கள் இந்த சிந்தனையிலே தொடங்கினோம். 5 ஆண்டுகளுக்கு முன் நாங்கள் வெளியிட்ட அக்கறை என்ற நூல், அதைத் தொடர்ந்து இன்று வெளியாகின்ற அக்கறை 2020 என்ற நூல். இது நூற்களோடு நின்று கொண்டிருக்கிற உணர்வு அல்ல. இதில் தொடங்கி செயல்பாட்டுக்கும் மாண்புக்குரிய கிறிஸ்தவ வாழ்வுக்குமான ஒரு பயணத்தில், எல்லோரோடும் இணைந்த பயணத்தில் ஒரு மகிழ்ச்சிக்குரிய நிறைவு தரக்கூடிய அனுபவமாக அது மாற வேண்டும், அதை மாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணமும் ஏக்கமும் எங்களிடம் இருக்கிறது. அந்த எண்ணத்தை, இயக்கத்தை மக்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த நூல் இருக்கின்றது. பெருந்தொற்றின் காரணமாக 6 மாதங்களுக்கு முன்பாக வெளியிடப்பட வேண்டிய இந்த நூல் இன்று வெளியாகிறது. ஏற்கனவே அதை நாங்கள் தயாரித்து விட்டோம். ஆனால் வெளியிட வேண்டிய நேரத்தில் பெருந்தொற்று வந்து தொற்றிக்கொண்டது. எனவே தாமதமாக இன்று வெளியாகிறது. அதிலும் இறைவன் ஒரு செய்தியை வைத்திருக்கிறார். இந்த நூலில் நாங்கள் என்ன செய்தியை சொல்ல விரும்பினோமோ அந்த செய்தியை எல்லாம் இந்த பெருந்தொற்று காலமும் நமக்கு வலியுறுத்தி சொல்லுவதை பார்க்கிற பொழுது ஏதோ ஒரு தொடர்பு இங்கே இருப்பதாக, இறைவனுடைய விருப்பமும் இதில் இருப்பதாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எனவே இந்த தருணத்தில் இதை வெளியிடுவது என்பது நாங்கள் தெரிந்து கொண்ட கால நேரம் அல்ல, இது இறைவன் வழங்கிய ஒரு நேரம் என்பதை நான் நினைக்கிறேன். இந்த நூலானது தமிழக திரு அவையின் நிதி நிர்வாக பண்பாடு பற்றியது. நாம் எல்லாரும் நாள்தோறும் நினைத்து பார்க்கின்ற, நாள்தோறும் பேசுகின்ற வரவு செலவை பற்றி, திரு அவையின் வரவு செலவு பற்றி, அது தொடர்பான பிரச்சனைகளை பற்றி நாம் தொடர்ந்து பேசுகின்ற அந்த ஒரு கருப்பொருளை அமர்ந்து முறையாக பேசுவதற்கான சூழல் பெரும்பாலும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு பங்கிலோ, ஒரு மறை மாவட்டத்திலோ அல்லது மற்ற தளங்களிலோ நம்முடைய நிதி நிர்வாகம் எப்படி இருக்கிறது, இதை இன்னும் எப்படி செம்மைப்படுத்தலாம், செழுமைப்படுத்தலாம், எப்படி இறைவன் விரும்புகிற திசையிலே நாம் வடிவமைக்கலாம் என்கின்ற சிந்தனைக்கான தளம், களம் போதுமான அளவில் இல்லை, பெரும்பாலும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இதற்கு யார் காரணம் என்று யாரையும் தனிப்பட்ட முறையிலே நாம் குற்றம் கண்டுபிடிப்பதற்கில்லை. ஆனால் திரு அவையிலே எல்லாருமே இதிலே பொறுப்புடையவர்களாக இருக்கிறோம். எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கிறது. பூனைக்கு மணி கட்டுவது யார் என்ற கேள்வி மட்டும் எப்பொழுதுமே இருக்கிறது என்ற அளவில் ஏன் நாம் தொடங்கி வைக்கலாமே, ஒரு உரையாடலை தொடங்கி வைக்கலாமே என்று நினைத்து இந்த நூலை படைத்து அதை வெளியிடுகிற பொழுது உங்கள் அனைவரையும் அழைத்து உங்களுடைய ஆசியோடும் உங்களுடைய வாழ்த்துக்களோடும் உங்களுடைய ஒத்துழைப்போடும் உங்களுடைய ஈடுபாட்டோடும் இதை மக்களிடம் எடுத்துச் செல்லுகின்ற ஒரு செயல்பாட்டை கருத்தில் கொண்டு நாங்கள் அரங்கத்தில் இருக்கிற அத்தனை மதிப்புக்குரிய அன்பர்களையும் அழைத்தோம். அரங்கத்தில் இருக்கின்ற உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இந்த ஜூம் வழியாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற அத்தனை சகோதரிகளையும் சகோதரர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். ஆயிரத்தி 1990 ஆண்டு சென்னை பூவிருந்தவெளியில் இருக்கிற திருவிதிய குருத்துவ கல்லூரியில் குருத்துவ பயிற்சியினை முடித்து நாங்கள் 10 பேர்
எங்களது மறைமாவட்டங்களுக்கு சென்றோம். அப்பொழுது எங்களுக்கு இருந்த மனநிலை, ஏராளமான கனவுகள், ஏராளமான எதிர்பார்ப்புகள், நேர்மறை எண்ணங்கள், சிறந்த அருள் பணியாளர்களாக திருவைக்காக மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் எங்களது மறைமாவட்டங்களுக்கு சென்றோம். 2015ஆம் ஆண்டு 25 ஆண்டுகளை நிறைவு செய்தோம். அப்பொழுது எங்களது 25 ஆண்டுகால பணிவாழ்வை ஆராய்ந்து பார்த்தோம். நாங்கள் முதலில் கொண்டிருந்த கனவுகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் நாங்கள் அந்த இடைப்பட்ட காலத்திலே பார்த்த யதார்த்தங்களுக்கும் நிறைய இடைவெளி இருந்தது. அப்பொழுது நாங்கள் சிந்தித்தோம், இந்த திரு அவை நம்மை பெற்று வளர்த்திருக்கிறது. இந்த திரு அவையின் மீது நாம் அக்கறை கொண்டு இந்த திரு அவை உண்மையிலேயே உலகிற்கு ஒளியாகவும் உப்பாகவும் விளங்க வேண்டுமெனில் இதில் நிறைய மாற்றங்களை கொண்டு வருவது அவசியமாகிறது என்பதை நாங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்தோம். ஆகவே எங்களுடைய பணிவாழ்வின் அனுபவங்களிலிருந்து நிறைய கருத்துக்களை அக்கறை தமிழக திரு அவையில் தலைமைத்துவ பண்பாடு என்ற நூலிலே நாங்கள் பதிவு செய்தோம். அதற்கு நிறைய விமர்சனங்கள் வந்தது, நேர்மறையான விமர்சனங்கள் வந்தன, பாராட்டுகள் வந்தன. ஒரு சிலர் அதை ஒரு சில எதிர்மறையான எண்ணங்களோடும் பார்த்தார்கள். ஆனால் பொதுநிலையினரிடமிருந்து நிறைய வரவேற்பு கிடைத்தது, எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. ஏனென்றால் அதில் கூறப்பட்ட நிறைய காரியங்கள் பொதுநிலையுடைய எண்ணங்களிலும் இருந்தது என்பதை நான் உணர்ந்து கொண்டோம். அந்த நூலை வெளியிட்டதன் வழியாக பொதுநிலையினரும் அதுபோன்ற கருத்துக்களை சிந்திப்பதற்கு, கலந்துரையாடுவதற்கு ஒரு வாய்ப்பை அவர்கள் பெற்றார்கள். அது எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. 6 ஆயர்கள், 85 குருக்கள் பல்வேறு மறைமாவட்டங்களிலிருந்து ஒன்று கூடி திருச்சியிலே 2016ஆம் ஆண்டு ஒரு கலந்தாய்வு நடத்தினோம். அதிலே ஆயர்களும் குருக்களும் சொன்னது, இது ஒரு நூலாக இருந்துவிடக்கூடாது, அக்கறை ஒரு நூலாக மட்டுமில்லாமல் ஒரு ஏக்கமாக இருக்க வேண்டும், பேசுவதோடு நின்று விடாமல் செயல்படுத்த வேண்டும், செயல்பாடுகள் ஈடுபட வேண்டும் என்று அந்த கருத்து வலிமையாக வெளிப்பட்டது. பூண்டியிலே 150 பொதுநிலையர் ஒன்று கூடி இந்த புத்தகத்தை பற்றி விவாதித்தார்கள். அவர்களும் நிறைய காரியங்களை பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களும் சொன்னது இதுதான், பொதுநிலையினர் இன்னும் அதிகமாக ஊக்குவிக்கப்பட வேண்டும், அவருடைய பங்களிப்பை நாம் வரவழைக்க வேண்டும், திரு அவைக்கு முன்னெடுப்புகளை கொடுக்க வேண்டும், அவர்களும் இயக்கமாக இணைய வேண்டும் என்றெல்லாம் நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். இது எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. ஆகவே 2017ஆம் ஆண்டிலே நாங்கள் இந்த முதல் புத்தகத்திலே கூறப்பட்டிருந்த பல காரியங்களுள் ஒன்று சாதியம். அது திரு அவைக்கு ஒரு சாபக்கேடு என்பதை நாங்கள் உணர்ந்ததால் அது குறித்து ஒரு செயல்பாடை முன்னெடுக்க வேண்டும் என நினைத்து சாது மறுப்பு திருமணம் செய்த தம்பதியரெல்லாம் வரவழைத்து அவர்களை கௌரவப்படுத்தி அவர்களை பாராட்டி ஊக்குவித்தோம். அதற்கு 300 தம்பதியர்கள் வந்திருந்தார்கள். திருச்சியிலே நடைபெற்றது அந்த விழா. ஏராளமான பொதுநிலையினரும் ஒரு சில ஆயர்களும் கலந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு 2018ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் மீண்டும் ஒன்று கூடி நாங்கள் பெற்ற அந்த விமர்சனங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு மேலும் எதை பற்றி யோசிக்கலாம், சிந்திக்கலாம், கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று பல முறை கூடினோம். 15 முறை கூடியிருப்போம். பல மணி நேரங்களை நாங்கள் செலவழித்து திருவன் மீதான இருக்கின்ற அக்கறையை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும், நமது அன்பை இன்னும் அதிகமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த முதல் நூலிலே குறிப்பிடப்பட்டிருந்த விஷயங்களில் ஒன்று நிதி நிர்வாகம். அதை பற்றி பேசுவோம், அதை பற்றி சிந்திப்போம்,
சிந்திப்போம், நமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம் என்று நாங்கள் முயற்சி எடுத்தோம். அதற்கு காரணம், திரு அவை தனது நம்பகத்தன்மையை மீட்டெடுக்க வேண்டுமெனில் நிறைய காரியங்கள் செய்தாக வேண்டும். அதிலே முக்கியமானது, யாரும் தொடுவதற்கு பயப்படுவது நிதியை பற்றியது, நிதி நிர்வாகத்தை பற்றியது. ஆகவே அதை பற்றி நாம் நமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம் என்று நாங்கள் இந்த புத்தகத்திலே அந்த கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறோம். நாங்கள் ஒன்றை தெளிவுபடுத்துகிறோம். இதிலே கருத்துக்களை கூறியிருப்பதால் நாங்கள் அனைவரும் 100% யோக்கியமானவர்கள், திருச்சியை நாங்கள் தான் காப்பாற்றப் போகிறோம், நாங்கள் தான் நாளைக்கே திருத்தப் போகிறோம் என்றெல்லாம் கொஞ்சம் கூட நாங்கள் நினைக்கவில்லை. அது எங்கள் நினைவில் இல்லை. தந்தை அருள் பணியாளர் சார்லஸ் கூறியது போல ஒரு கலந்துரையாடலை இது முன்னெடுக்க வேண்டும், அதற்கு வழிகாட்ட வேண்டும் இந்த நூல் என்பதுதான் எங்களது நோக்கம். ஏனெனில் இதில் கூறப்பட்டிருக்கிற கருத்துக்களை பல பொதுநிலையினர் பல்வேறு தளங்களிலே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பொதுவான தளங்களிலே அவர்கள் அதை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறைவு, வெளிப்படுத்துவதற்கும் தயக்கம் இருக்கிறது. நமது திருத்தந்தை அவர்கள் அடிக்கடி சொல்லுகிறார்கள், திரு அவையிலே உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக வெளிப்படுத்துங்கள். இளைஞர்களும் சொல்லுகிறார், let your voices be heard, உரக்க உங்களுடைய குரலை வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். திரு அவையிலே பல்வேறு தளங்களிலே உரையாடல்கள், விவாதங்கள் நடைபெற வேண்டும், கருத்து பரிமாற்றம் நடைபெற வேண்டும் என்று அடிக்கடி சொல்லுகிறார். இது இல்லை என்றால் திரு அவை வளராது, வளர்ச்சி அடையாது. அது மிக மிக உண்மை. ஆகவே ஆயர்கள் குருக்களிடையே, ஆயர்கள் மக்களிடையே, அருள் பணியாளர்கள் மக்களிடையே திறந்த மனதோடு உரையாடல் நடைபெற வேண்டும். ஒவ்வொருவரும், ஒரு குருவாக இருந்தாலும் சரி, அருள் சகோதரியாக இருந்தாலும் சரி, பொதுநிலையினராக இருந்தாலும் சரி, சரியான கருத்துக்களை நேர்மறை எண்ணத்தோடு, திரு மீது உள்ள அக்கறையோடு, எந்த பயமும் இன்றி தெளிவாக வெளிப்படையாக பேசுகிற பொழுது அது நல்ல மாற்றங்களுக்கு வித்திடும். அதில் நாங்கள் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையோடு தான் நாங்கள் இந்த நூலை நாங்கள் இப்பொழுது வெளியிடுகிறோம். இதிலே முக்கியமாக கூறப்பட்டிருக்கின்ற காரியங்கள் இரண்டு தான். ஒன்று, மக்களுடைய பங்களிப்பு, பொதுநிலையினுடைய பங்களிப்பு. அது நிதியை திரட்டுவதாக இருக்கட்டும், நிதியை கையாளுவதாக இருக்கட்டும், ஏழைகளை கவனிப்பதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பொதுநிலையுடைய பங்கு மிக மிக முக்கியம். அது வலியுறுத்தப்படுகிறது. இரண்டாவது, நிதி நிர்வாகத்திலே வெளிப்படைத்தன்மை. இந்த இரண்டும் தான் முக்கியமான நோக்கங்களாக நாங்கள் மனதிலே கொண்டு இந்த நூலினை உருவாக்கி இருக்கிறோம். ஆகவே இந்த நூலை இன்று வெளியிடுவதிலே நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம், பெருமிதம் அடைகிறோம், மிகுந்த எதிர்பார்ப்போடும் இந்த நூலை வெளியிடுகிறோம். அக்கறை 2020 இன்னும் சில நொடிப்பொழுதிலே உங்களுடைய கரங்களிலே தவளை இருக்கிறது. அதனை உங்களுடைய கரங்களிலே கொண்டு சேர்ப்பதிலே இந்த சிறிய நூலை உருவாக்கிய குழு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றது. இதை வெளிக்கொணர்கின்ற இந்த இனிய தருணத்தில், இந்த நூல் உருவாக்கத்தில் எங்களுடைய வகுப்பு தோழர் சார்ல்ஸ் அவர்களும், அவர் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கருமண்டபம் இறை சமூகமும் சிறப்பாக நினைவு கூறப்பட வேண்டியவர்கள். அக்கறை 2020 ஒரு கூட்டு முயற்சி, எங்களுடைய வகுப்பு தோழர்களுடைய ஒரு கூட்டு முயற்சி. இந்த கூட்டு முயற்சியிலே எங்களை எல்லாம் கூட்டி சேர்த்த சிறப்பான ஒரு பணியை செய்தவர் நண்பர் சார்லஸ் அவர்கள். நண்பர் அமிர்தசாமி குறிப்பிட்டது போல 2018 ஏறக்குறைய 2 ஆண்டுகள் இந்த நூல் உருவாக்கத்திலே 15 முறைக்கும் அதிகமாக இதே திருச்சி நகரில் கருமண்டபம் பங்கில் நாங்கள் கூடி கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றோம், பகிர்ந்திருக்கின்றோம், அனுபவங்களை பகிர்ந்திருக்கின்றோம். அதற்கு
எல்லா வகையான ஏற்பாடுகளையும் செய்து எங்களை இந்த பங்கு சமூகத்திலே அன்போடு வரவேற்று அருமையாக உபசரித்து இந்த நிகழ்வு நிஜமாவதற்கு சிறப்பான ஒரு பங்களிப்பை செய்தவர் நண்பர் சார்லஸ் அவர்கள். கருத்துக்களை நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம், அனுபவங்களை பகிர்ந்திருக்கின்றோம். ஆனால் அவற்றுக்கெல்லாம் நல்ல ஒரு எழுத்து வடிவம் கொடுத்து வரைவு பணியை சிறப்பாக செய்து அதை ஒரு நூலாக்க மாற்றி இன்று நம்முடைய கரங்களிலே கொண்டு வருவதிலே அவருடைய தனிப்பெரும் பங்களிப்பை இந்த நேரத்திலே எங்களுடைய நண்பர்கள் குழு சார்பாக நான் பதிவு செய்து மனமாற பாராட்டுகின்றேன். இந்த நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற பல நிகழ்வுகளும் அதிலே முன்வைக்கப்பட்டிருக்கின்ற பல பரிந்துரைகளும் நான் பணியாற்றி வருகின்ற கோட்டாறு குளுத்துறை மறைமாவட்டங்களிலே 180 விழுக்காடுக்கு அதிகமாக நடைமுறையில் இருக்கக்கூடியவை. நிதி நிர்வாகம் முழுவதுமாக பொதுநிலையுடைய கைகளிலே இருக்கக்கூடிய ஒரு மறைமாவட்ட பங்கு அனுபவத்திலிருந்து கடந்து வருபவன் நான். நிச்சயமாக இந்த நிதி நிர்வாகம் பொதுநிலையுடைய கைகளுக்கு சென்ற பின்பு மிகப்பெரிய மாற்றங்களை, முன்னேற்றங்களை நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்றோம். நிதி உருவாக்கத்திலே மிகச்சிறப்பான பங்களிப்பை பொதுநிலையினர் செய்கின்றார்கள். நிதி நிர்வாகத்திலே அருள்பணியாளர்களை விட அதிகபட்சமான நேர்மைத்தன்மையை வளர்ந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. வெளிப்படைத்தன்மை என்று வருகின்ற போது அது கணிசமாக உயர்ந்திருக்கிறது. நம்முடைய திருச்சவேரங்களே, பங்கு தளங்களிலே நிதி உருவாக்கவும் அதனுடைய மேலாமையும் பொதுநிலையுடைய கைகளிலே வந்தபோது அருள்பணியாளராகிய எங்களுக்கு அதை மேலாண்மை செய்கின்ற, கண்காணிக்கின்ற ஒற்றை பணியை தவிர மீதி அதனைத்தையும் அவர்கள் சிறப்பாக செய்து வருகின்ற ஒரு அனுபவ பின்னத்தில்தான் நான் இந்த நூலை வெளியிடுகின்ற இந்த பணியிலே நின்று கொண்டிருக்கின்றேன். இப்படி நிதி நிர்வாகம் பொதுநிலையுடைய கையிலே வந்திருப்பது ஒரு சிறப்பான முன்னேற்றம் என்றாலும், அதிலே நல்ல பல மாற்றங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், இன்னும் முழுமையாக அந்த பகுதிகளிலும் இந்த நிதி நிர்வாகம் ஒரு கிறிஸ்தவ தன்மையோடு நடக்கிறதா என்ற கேள்வியை எழுப்புகின்ற போது அது கவலையை ஏற்படுத்துகின்றது. இப்படி வளர்ந்த பகுதிகளில் கூட கிறிஸ்தவ தன்மைக்கு முரணான நிதி உருவாக்கங்கள், பணம் சேர்க்க வேண்டும் என்ற வேட்கையிலே பங்கு தளங்கள், ஆலயங்களை வியாபார தலங்களாக்கி நம்முடைய வழிபாடுகளை வெறும் வியாபார பொருட்களாக்கின்ற மிகப்பெரிய அபத்தம் இந்த நிதி உருவாக்கத்திலும் இந்த நிதி மேலாண்மையிலும் இருந்து கொண்டிருக்கிறது. வீண் செலவுகளுக்கும் பொருளற்ற சடங்குகளுக்கும் பணவரையும் செய்கின்ற ஒரு போக்கு இந்த பகுதிகளில் வளர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பின்புலத்தில் தான் ஒரு கிறிஸ்தவ தன்மையோடு, குறிப்பாக சமூகத்தில் இருக்கக்கூடிய நலிந்தோரை மையப்படுத்தி நம்முடைய பங்கு நிதி நிர்வாகங்களை மேற்கொள்ளுகின்ற ஒரு சிந்தனை மாற்றத்துக்கு வித்திடுகின்ற ஒரு அருமையான முயற்சியாக இந்த அக்கறை 2020 அமைகிறது என்று நான் நம்புகின்றேன். மிகப்பெரிய கனவுகளோடு பயணித்தாலும் யதார்த்தத்திலேயே நாங்களும் வீழ்ந்திருக்கின்றோம், சோர்ந்திருக்கின்றோம். மறைமாவட்ட சூழல்களும் அனுபவங்களும் எங்களையும் முடக்கி போட்டிருக்கிறது. ஆனால் இந்த காலகட்டத்திலே எங்களுடைய இதயத்திலே ஏற்றி வைக்கப்பட்ட அந்த இறையாட்சி கனவு என்ன, அந்த கனல் அணையாமல் கனந்து கொண்டிருப்பதற்கு எங்களுடைய இந்த கூடுகை மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக, வரப்பிரசாதமாக அமைந்தது. இதை வெளியிடுவதில் எனக்கு எட்டு மகிழ்ச்சி என்னவென்றால், நண்பர் குறிப்பிட்டது போல இந்த அக்கறை இயக்கத்தினுடைய உறுப்பினர் என்பதோடு மட்டுமல்லாமல் இந்த புத்தகத்தை வெளியிடுகின்ற விடியலை நோக்கி வெளியீட்டினுடைய ஒரு உறுப்பினராகவும் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். இப்போது அதனுடைய 20வது வெளியீடாக இந்த அக்கறை 2020 வருவது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. அதை உங்களுடைய கரங்களிலே சேர்ப்பதிலே நானும் இந்த நேரத்திலே பெருமை அடைகின்றேன். எங்களோடு ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே நன்றி நிறைந்த நெஞ்சத்தோடு நன்றிகளை சொல்லி இந்த புத்தகத்தை வெளியிடுகின்றேன். முதல் பிரதியை பெற்றுக்கொள்வதற்கு மதிப்பிற்குரிய ஆசிரியர் வேளாங்கண்ணி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம்.
இரண்டாவது பிரதியை பெற்றுக்கொள்வதற்கு மதிப்பிற்குரிய அருள் சகோதரி மாநில தலைவி ஏஞ்சலின் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மூன்றாவது பிரதியை தமிழக ஆயர் பேரவையினுடைய பொதுநிலையினர் பணிக்குழு செயலர் மதிப்பிற்குரிய அருள் தந்தை லூர்துசாமி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த பர்டிகுலர் புக்கை நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டே இருந்தேன். கொஞ்சம் பயமா இருக்குது அந்த புக்கை தொடுறதுக்கு. வெடிகுண்டு ஓகே, தூக்கி போட்டு ஓடிடலாம். மனித வெடிகுண்டா இருந்தா நம்மளும் சேர்ந்து போகணும். இந்த புத்தகத்திற்கு அந்த தன்மை இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம என்ன விழுமியங்களை முன்னாடி வச்சு திரு அவை போயிட்டு இருக்குதோ, இந்த விழுமியங்கள் அனைத்தையும் பொடி பொடி ஆக்குற கண்டென்ட் அந்த புத்தகத்துக்குள்ள இருக்கு. நிச்சயமா இதை எழுதிய அருட்பணியாளர்களுடைய தோழமை என்ன வியக்க வைக்குது. அவங்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டு தட்டணும். ஏன் அதை சொல்றேன்னா, இட் இஸ் நாட் சம்திங் ஸ்காலர்லின்றதுக்காக சொல்லல, இட் இஸ் ஸ்காலர்லி. அதை விட முக்கியமா நான் எதற்குள்ள இருக்கிறேனோ அதையே விமர்சனம் பண்றதுக்கு நிச்சயமா ஒரு கட்ஸ் வேணும். நான் எதுவாக இருக்கிறேனோ அதை சுய விமர்சனம் செய்து கொள்வதற்கு நிச்சயமா ஒரு தைரியம் வேணும். பணம், பொருள், சொத்து, அதிகாரம், புகழ், இதை முன்னிறுத்தி எதை விட்டுட்டு இருக்கோம்னா, இங்க ஃபாதர் பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எதை விடுவித்துட்டு இருக்கோம்னா, எந்த ஐடியலுக்காக நம்ம எல்லாரும் ஒன்னா வந்தோமோ அதை இழந்துட்டு இருக்கோம். கிறிஸ்து என்ற மிகப்பெரிய ஐடியலை விட்டுட்டு நம்ம எல்லாருமே வேற ஏதோ ஒரு பின்னாடி போறோம். முடிஞ்சா கிறிஸ்துவையும் உள்ள இழுத்துறோம். இந்த சண்டே பைபிள் கேட்கிறப்ப சீசருக்கு உரியதை சீசருக்கும் கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கும் கொடுங்கள்னாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நிறைய நேரங்கள்ல கடவுளுக்குமே சீசருக்கு உரியதை தான் கொடுக்கிறோமோன்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு இது நிறுவனமயமாக்கப்பட்டிருக்குது. எது? பொருள் முதல்வாதம், மெட்டீரியலிசம், இது நிறுவனமயமாக்கப்பட்டிருக்குது. இந்த புத்தகத்தை நீங்க படிக்கும் போது தெரியும், திருத்தந்தையுடைய ஐடியல்ஸ், திரு அவை ஏழைகள் மையப்படுத்தப்பட்ட அவையா ஆகாதான்னு எனக்கு ஏக்கமா இருக்கின்றார். அது எப்படி ஆகும்? இந்த புத்தகம் எதை தொடங்கி வைத்திருக்குதோ அது இயக்கமாகணும். எந்த விழுமியங்களை முன்வைத்து இந்த புத்தகம் எழுதப்பட்டுச்சோ அந்த விழுமியங்களை முன்னிறுத்துவது என்பது எல்லா தளங்களிலும் வரணும். இன்னொரு அழகான விஷயம் இதுல சொல்லியிருக்காங்க. நிதி நிர்வாகம்ன்றது பொருளாதாரத்தை பற்றிய விஷயம் மட்டும் இல்ல, இட் இஸ் a சிம்பிள். என்னுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி என்னன்றதுக்கான சிம்பிளா அது இருக்குது, அது ஒரு குறியீடாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வெரி ட்ரூ. எது என்னை தீர்மானிக்குது? எல்லா இடங்களிலும் ரிச்சுவல்ஸ்க்கு கொடுக்கப்படுற மரியாதை அதனுடைய சாராம்சத்திற்கு கொடுக்கப்படுதா? வாழ்க்கையை மாற்றுவதற்கு கொடுக்கப்படுதா? அதுல கெட்டியா இருந்தோம்னா இங்க மெட்டீரியல் பிரச்சனை வராது. ஐ திங்க் இந்த புத்தகம் நிச்சயமாக நிதி நிர்வாகத்தை பற்றியது அல்ல. இது எதை பற்றியதுன்னா,
இந்த நிதி நிர்வாகம் முதன்மைப்படுத்தப்பட்டது எந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி பின்னாடி போச்சோ அதை பற்றியது. Fortunately for us, எங்களுக்கு யாரை குருக்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு நினைச்சோமோ அவங்க எங்களுக்கு விடுதலை இறையியலை சொல்லி கொடுத்தாங்க. கிறிஸ்து அவனாக கிறிஸ்து அவளாக இருப்பதுன்றது உன்னுடைய வாழ்க்கையில பாதிக்கப்பட்ட மக்களுக்காக எவ்வளவு குரல் கொடுக்கிறியோ, எவ்வளவு போராடுறியோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நீ கிறிஸ்துவள். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் என்ன இயக்கிட்டு இருக்குது. இந்த நிதி நிர்வாகத்தில் இருக்கிற அனைத்து கோளாறுகளும் என்னன்னா சில விஷயங்களை ஒழுங்குபடுத்துவது அல்ல. அது எதை ஒழுங்குபடுத்தணும்னா எனக்கு எது பிரையாரிட்டி இல்ல, வளமையிலும் எங்களுக்கு வாழ தெரியும், வறுமையிலும் வாழ தெரியும். ஏன்னா சென்டர் யாருன்னா கிரைஸ்ட். இது அப்படி இல்லையா? இப்ப எனக்கு அது புரியல. எப்படி இவ்வளவு பிரச்சனைகள் வருது? அந்த வரலாறு ரொம்ப அழகா தொகுத்திருக்கீங்க. எப்படி திரு அவை ஒரு காலத்துல வெறும் பொருளாதாரத்தை மட்டுமே நோக்கி போச்சு, எப்படி இரண்டாம் வத்திக்கான் சங்கத்துக்கு அப்புறம் அது வேற ஒரு டர்ன் எடுத்துச்சு. ஆனா அவ்வளோ பெரிய டர்ன் இன்றைக்கு ஏடுகளாக தான் இருக்குதா அல்லது நிஜமாக்கப்படுதா? அவ்வளோ பெரிய டர்ன் ஏன் நிஜமாக்கப்படல? நம்ம எல்லாரும் நம்முடைய எந்த சௌகரியத்தையும் விட்டு கொடுக்க தயாரில்லை. நான் இந்த புத்தகத்தை படிக்கிறப்ப நினைச்சேன், யார சொல்றது? Who is a wonderful role model நிதி நிர்வாகத்துக்கு? நம்ம ரொம்ப எல்லாம் தேட வேணாம். காமராஜர் ஒருத்தர் எடுத்தா போதும். காமராஜர் வாஸ் நாட் அ கேத்தலிக். ஆனா இந்த தமிழ்நாட்டோடைய இந்த இந்தியாவுடைய நிதி நிர்வாகத்தை அவர் பார்த்தது எல்லாம் எப்படின்னா, should go to the people. அதுல அவர் தாராள பிரபு எல்லாம் பண்ணல. அவனுக்கு உள்ளது அது, அதுதான் அவருடைய நோக்கம். எந்த நோக்கம் கொண்ட மனிதர்களை ஏன் கத்தோலிக்க திரு அவை உருவாக்கல? நான் ஒரு சர்ச்சுக்குள்ள நுழையிறேன், புதுசா கட்டப்பட்ட சர்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், எல்லாரும் சொல்றாங்களே அப்படின்னு காலை எடி உள்ள நுழையிறேன். அந்த பூசை முடிஞ்சு ஃபாதர் சொல்லிட்டு இருக்காரு, இங்க சில பேர் உட்கார்ந்து இருக்கீங்க, ஒரே ஒரு சதுர அடிக்கு கூட நீங்க காசு கொடுக்காம இங்க உட்கார்ந்து இருக்கீங்க. கடவுள் உங்களை சும்மா விட மாட்டார். கடவுளே, நான் உள்ள போல வெளியில வந்துட்டேன். ஏன்னா இது என்ன செய்யுதுன்னா, வாழ்க்கையில பணத்தை விட வேற ஒண்ணு முக்கியம்னு நினைக்கிறவங்கள அதிருப்தி ஆக்குது. நான் கேட்கிற விவிலிய வசனங்களுக்கும் இந்த பூசை முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்கப்படுற வசனங்களுக்கும் இருக்கிற கேப் உண்மையிலேயே ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்குது. நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகள் என்னுடைய உள்ளத்துல மட்டும் இருக்குன்னு நான் நினைக்கல. தினம் கேட்கின்ற வசனங்களுக்கும் தினம் பார்க்கின்ற வாழ்க்கைக்கும் இன்னைக்கு கேப் அதிகமாயிட்டே போகுது. இதற்கான காரணம் அக உலகில் ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் நம்ம எதை அனுபவிக்கிறோமோ அது மட்டும் நான் நினைக்கல. நிச்சயமா புற உலகிலிருந்தும் உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி ஒரு அரசியல் சூழல்ல நம்ம இருக்கோன்றது தெரியும். இந்த புத்தகம் வந்திருக்கிறது மிகச்சிறந்த எச்சரிக்கை மணி. இந்த எச்சரிக்கை மணியை நம்ம கையில எடுத்து நம்மள தவிடு பொடியாக்கிட்டு வேற ஒண்ணு ஆக்கலன்னா, நம்ம எதை நமது விசுவாசம்னு நம்பிட்டு இருக்கோமோ, எதை நம்மளுடைய இறை நம்பிக்கைன்னு நினைச்சிட்டு இருக்கோமோ, அது அனைத்தும் அழித்து ஒழிக்கப்படும். அதனால தயவு செஞ்சு இந்த புத்தகத்தை எப்படி இயக்கமாக்குறது, இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரது, நான் யார மதிக்கிறேன், யாருக்கு நான் முன்னுரிமை கொடுக்கிறேன். நான் ஒரு ஸ்கூல் நடத்துறேன், 5000 ரூபாய் கட்டுங்கப்பா, இல்லமே சாப்பாட்டுக்கே இல்ல, என்ன பண்ண சொல்றீங்க? அப்படிதான் இருக்குது. அப்ப யார் பணம் கட்டுகிறார்களோ அவர்களை முன்னிலைப்படுத்தி, யாரால கட்ட முடியலையோ அவங்களை நான் ஓரம் கட்டுறேன்னா இங்க நின்று நான் பேசுறதுக்கு எனக்கு ரைட் கிடையாது. இப்படி தன்னில் இருந்து ஆரம்பிக்கணும். If I am not truthful in what I am talking, I shouldn't talk. நம்மளுடைய அனைத்து மறையுரைகளும் ஃபில்டர் பண்ணப்படணும். Do you mean it?
நாங்க வாசிக்கின்ற அத்தனை வசனங்களும் ஃபில்டர் பண்ணப்படணும். இல்லாட்டி இந்த புத்தகத்திற்கான தேவை வந்திருக்காது. மீண்டும் ஒரு முறை இந்த கிறிஸ்து என்ற மிகப்பெரிய ஐடியல நம்ம எல்லாரும் முன்னிறுத்த தொடங்கிட்டோம்னா, அதோடைய அனைத்து பரிமாணங்களையும் நம்மளால பார்க்க முடியும்னா, நம்மளால வளமையும் வறுமையும் நம்மளுக்கு பொருட்டா இருக்காது. ஒரே ஒரு விஷயம்தான் பொருட்டா இருக்கும். அதை சொல்றதுக்கு இந்த புத்தகம் மிகப்பெரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்குது. தேங்க்யூ சோ மச். திருநூல் வல்லுநர்கள் உணர்த்திய எச்சரிக்கைகளை செய்தியாக பதிய வைத்திருக்கிறார்கள். அதில கிரேக்க ஆயரும் மறைநூல் வல்லுநருமான புனித பேசில் அவர்கள் கிபி 330 379 வரை வாழ்ந்திருக்கிறார். உங்களுடைய சமையலறையில் இருக்கும் ரொட்டி பசியாயிருக்கும் மனிதனுடையது என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். உங்கள் அலமாரியிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற சட்டை அதன் தேவையில் இருக்கும் மனிதனுடையது என்று பதிவிட்டிருக்கிறார்கள். உன்னிடத்திலே உனக்கு தேவையானதற்கு மிகுதியாக எது இருக்கிறதோ அது தேவையில் உள்ளவருக்கு என்பதை உணர்த்தும்படியாக இந்த நூலில பதிவு செய்திருக்கிறார்கள். திருத்தந்தை புனித பெரிய கிரகோரியினுடைய காலத்தில் கிபி 590 ஆண்டிலிருந்து கிபி 604 ஆண்டு வரை திருச்சபையிலே இருந்த சொத்துக்களை பற்றி தெளிவாக விவரித்திருக்கிறார்கள். இந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல திரு அவையினுடைய பதவிகள், ஆன்மீக பலன்கள் இவைகளெல்லாம் பணத்திற்கு விற்கப்பட்டிருக்கிறதே. இதை என்னவென்று சொல்வது? மார்ட்டின் லூத்தர் இந்த திரு அவைக்குள்ளே இருந்த சங்கடங்களை, பிரச்சனைகளை, சிக்கல்களை, அன்றைக்கு இருந்த படோடோப வாழ்க்கையை அத்தனையையும் விமர்சித்தவராக, எடுத்து சொன்னவராக, திரு அவை மீதான தன்னுடைய விமர்சனங்கள், கருத்துக்களை, சீர்திருத்த கருத்துக்களை உள்ளடக்கி 95 கட்டுரைகளாக எழுதி விட்டன்பர்க் ஆலயத்திலே வெளியிட்டாரே. கருத்துக்களை எல்லாம் தேவாலயத்தினுடைய கதவுகளிலே ஒட்டினாரே. இவைகளை இந்த நூல் பதிவு செய்திருக்கிறது. எதையும் விட்டு வைக்கவில்லை. இயேசு கிறிஸ்துநாதருடைய விழுமியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திருத்தந்தையர்களுடைய செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழும் மனித புனிதர் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகின்ற அத்துணை செய்திகளையும் ஆங்காங்கே பதிவிட்டிருக்கிறார்கள். திருத்தந்தை அவர்கள் ஏழைகளை சந்திக்கிறார். இங்கே இருக்கிற அருள் பணியாளர்களுக்கு ஏழைகளை சந்திக்க நேரமில்லை. திருத்தந்தை நோயாளிகளை சந்திக்கிறார். இங்கே இருக்கின்ற அருள் பணியாளர்களுக்கு நோயாளிகளை சந்திப்பதற்கு நேரமில்லை. திருத்தந்தை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற வத்திக்கானிலே இருக்கிற வங்கியை ஒழுங்குபடுத்துகிறார். இங்கே இருக்கிற பங்கு தலங்களில, துணை கிராமங்களில இருந்து கொண்டிருக்கிற அந்த கிராம சூழலுக்கு ஏற்ற, பங்கு சூழலுக்கு ஏற்ற நிதி மேலாண்மையை கையாள முடியவில்லை என்று சொன்னால் அது நிர்வாகத்தினுடைய கோளாறா? அங்கே இருக்கின்ற பொது நிலையினர், பங்கு பேரவையினர், பங்கு தந்தையினுடைய கோளாறா? வறுமையிலே உள்ளவர்களுக்காக இறைமகன் இயேசு வாழ்ந்தார். அந்த லட்சியங்களை சுமந்து கொண்டவர்களாக நாம் புறப்பட வேண்டும் என்பதை இந்த நூல் ஆழமாக பதிவு செய்திருக்கிறது. இந்த நூலுக்குள்ளே பக்கம் பக்கமாக புரட்டுகிற பொழுது இயேசுவுக்கு சான்று பகர ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கிறது. அன்பு சகோதரி வெடிகுண்டு என்று சொன்னார்கள் அல்லவா? இதை வாசிக்கிற பொழுது உள்ளபடியே இந்த பணத்துல கோளாறு பண்றவங்களுக்கு எல்லாம் கோபம் வரும். நான் தெளிவா சொல்றேன். இன்னைக்கு அங்கி போட்டுட்டு நாளைக்கு கார்ல போகணும்னு பேசிக்கிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய செயினை போட்டு தொங்க போட்டுக்கிட்டு முன்னாடி இருக்கிற பட்டினை திறந்து விட்டுக்கிட்டு வர்றாங்க. கூடாதுங்க. இதற்குத்தான் சவுக்கடி கொடுக்கிறது. அவர்களை போன்றவர்களுக்கு கோபம் ஏற்படும். இந்த நிதியை மேலாண்மை செய்வதில் அன்பு சகோதர சகோதரிகளே, வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும், நம்பகத்தன்மை இருக்க வேண்டும், சமூக நீதி கண்ணோட்டம் இருக்க வேண்டும் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். இந்த வெளிப்படை தன்மைக்கு எடுத்துக்காட்டு இந்த குழுவிலே இருக்கக்கூடிய அருள் தந்தையர்கள் பரிட்சயாத்திரமாக இழந்த விலையிலே ஒன்று குழுத்துறை மறைமாவட்டம், திருச்சியில ஒன்று பங்கு தளத்திலே
அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பங்கு தளங்களிலே வெளிப்படை தன்மையோடு இயங்குகிற பொழுது நிதி வருகிறது. இங்கிலாந்திலிருந்து வரவில்லை, அமெரிக்காவிலிருந்து வரவில்லை, ஜெர்மனியிலிருந்து வரவில்லை. ஆனால் பங்கு தளத்திலேயே கொடுக்கிற சிந்தனையை இந்த 2 பங்கு தளங்களிலே இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அல்லவா? முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை என்பதை இந்த நூல் பறைசாற்றுகிறது. இந்த அக்கறை 2020 என்பது எல்லோரிடத்திலும் கொண்டு செல்ல வேண்டும். நீங்கள் வாசிக்க வேண்டும். நான் வாசித்து விட்டேன், வாருங்கள் மக்களிடத்திலே சொல்லுவோம், இதனை எடுத்து சொல்லுவோம். எதிர்த்து பேசுபவர்களுக்கு நீங்களும் நானும் நற்செய்தியாக வாழ்ந்து காட்டுவோம் என்று சொல்லி இப்படிப்பட்ட மதிப்பீட்டுரைக்கு வாய்ப்பளித்த குழுவினருக்கு நன்றி சொல்லி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வர்ற எல்லா திருச்சபையினரும், அது வாட் எவர் வெதர் இட் இஸ் அ ரிலீஜியஸ் காங்கிரிகேஷன் இல்லைன்னா இந்த மாதிரி மறை மாவட்டத்திலேருந்து வந்தவங்களா இருந்தாலும் சரி, யாரும் சிரிச்ச முகத்தோட என் முன்னால் அப்பியர் ஆனதே கிடையாது. எல்லாரும் வர்றப்ப தே வில் கம் வித் அ கம்ப்ளைண்ட். சார், நாங்கள் சேவை பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம், எத்தனை ஸ்கூல் நடத்துகிறோம், எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் நடத்துகிறோம், என்னென்னவோ பண்ணுறோம், நீங்கள் எதுக்கு எங்கள்கிட்ட கணக்கு கேட்குறீங்க? இவங்க எல்லாருக்கும் சீசருக்கு உரியதை சீசருக்கும், கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கும் கொடுங்கள். இதை நான் சொல்லி சொல்லி என்னோட 34 இயர்ஸ் சர்வீஸில் அட்லீஸ்ட் ஒரு 32 இயர்ஸ் இந்த வசனத்தை ஒரு 200 முறையாச்சும் சொல்லியிருப்பேன். I was always telling them, don't think that it was canonical law which gave you permission to do charity and not to pay income tax. It is not your Pope who gave you permission to do charity and allowed you not to pay income tax. It was the Indian government, through income tax provisions, it has allowed you to do charity and allowed you not to pay taxes. Don't feel bad, because இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை சொன்னப்போ கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கும் சீசருக்கு உரியதை சீசருக்கும் கொடுங்கன்னாங்க. நீங்கள் தியாலஜியில் படிச்சிருப்பீங்க, இதனுடைய அர்த்தம் என்னன்னு தியாலஜிக்கல் செமினரிஸில் சொல்லி கொடுத்துருக்காங்க. தட் இஸ் வாட் த சர்ச் ஹஸ் டாட் யூ. எந்த அரசாங்கத்துக்கும் எதிராக நீங்கள் செயல்படணும்னு இந்த வசனத்து மூலம் அவர் சொல்லலை. நீங்கள் எந்த அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிறீங்களோ அதுக்கு கட்டுப்படுங்கள், இறைவனுக்கும் கட்டுப்படுங்கள். when Jesus has taught you, by obeying the laws of the land, you are obeying me. So when you feel bad, என்கிட்ட கணக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வருத்தமாக இருந்துச்சுன்னா, then you are not obeying the teachings of Jesus Christ. அதனால் தயவு செய்து, you need not smile at me, you need not feel happy to come to me, but don't ever feel bad to come and appear before the income tax department. Don't cringe. இதைத்தான் இந்த 32 வருஷமாக நான் சொல்லிட்டு இருந்திருக்கேன். நான் 77 PUC எக்ஸாம் எழுதுறதுக்காக ட்ரிச்சியில் ஒரு ஃப்ரெண்டோட வீட்டில் தங்கியிருந்தேன். அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு மேட்ச் பாக்ஸ் வாஸ் மேட் ஆஃப் சில்வர், வெள்ளி. அதை வாங்கி பார்த்துட்டு கேட்டேன், உங்களுக்கு எப்படி இது கிடச்சிது அப்படின்னு. ஏன்னா ஒரு தீப்பெட்டி மேனுஃபேக்சரர் அவங்களுடைய பெயர் போட்டு அந்த நெருப்பு பெட்டி, அவங்களோட சொந்த ஊர் நாகப்பட்டினம். நான் வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போயிருந்தப்போ அங்கே இருந்த ஃபாதர் எங்களுக்கு கொடுத்தாரு. வாட் ஹேப்பன்ட் இன் 77, it was happening before and it is happening now. And most of the priests, maybe இந்த பொதுநிலையருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். வேளாங்கண்ணியில் இன்னொரு இன்சிடென்ட் நடந்தது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன் ஸ்வீப்பர் லேடி, she was wearing a chain which was studded with diamond stones. ஸோ ஒருத்தர் பார்த்தாரு, இந்த ஒரு கூட்டுற அம்மா இந்த மாதிரி ஒரு கல் வச்ச செயின் போட்டிருக்கேன் அப்படின்னு அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டிருக்காரு, எங்கே இருந்துமா உனக்கு இந்த செயின் கிடச்சிது அப்படின்னு. நான் சாமியார்ட்ட போய் ஒரு நாளைக்கு அழுதேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒன்றுமே இல்லை, கழுத்தில் போட்டுக்கிற கூட ஒன்றும் இல்லை அப்படின்னா சாமியார் இதை கொடுத்தாரு அப்படின்னோடனே இந்த ஆள் என்ன பண்ணியிருக்காரு, அந்த அம்மாவை கூட்டிகிட்டு ஃபாதர்கிட்ட போயிருக்காரு. ஃபாதர், நான் ஒரு செயின் வாங்கி தந்துடுறேன், இதை வாங்கி கோயில் கணக்கில் சேர்த்துருங்க அப்படின்ட்டு. அந்த அம்மா போனதுக்கப்புறம் சொன்னார், திஸ் இஸ் நாட் அன் ஆர்டினரி செயின், எவ்ரி ஸ்டோன் இஸ் அ டைமண்ட் ஸ்டோன். அவங்களுக்கு மதிப்பு தெரியாத பற்றி. இது என்ன, இதை போட்டது நான், கோயில் உண்டியலில் போட்டது நான், தயவு செய்து அதை வாங்கி நீங்கள் கோயில் கணக்கில் சேர்த்துருங்க. இது மோஸ்ட் ஆஃப் மை
priests, fathers will know that this is a true thing, it is not a story. இந்த புஸ்தகத்தில் திருப்பி திருப்பி அவங்க சொல்றது இதுதான். The wealth of the church is not meant for the அந்த குரு நிலையினருக்கும் அவங்களுக்கு மாத்திரமில்லை, இந்த பொதுநிலையர் உட்பட எல்லாருக்கும் சொந்தமானது. Let us not abuse it. There is another incident. ஒரு famous church, it was having income tax registration for decades together. ஒரு வருஷம் அந்த இன்கம் டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கலன்னு a huge demand was raised. அந்த ஹியூஜ் டிமாண்டில் முதல்ல ஒரு 10 லட்ச ரூபாயை கட்டுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அப்பீல் போங்கன்ட்டு ஆஃபீஸர் சொல்கிறார். The father, he came and met me. சார், எத்தனையோ வருஷமாக நாங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்குறோம், இப்போ எங்களுக்கு ஹியூஜ் டிமாண்ட்னா யூ கேன் அந்த 10 lakhs-ஓட இன்னொரு 10 times நீங்கள் பெருக்கிக்கலாம். நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் is a permanent document to you. When that document is a permanent document to you, recipient, it is also a permanent document which should have been kept by the income tax department. அதை வச்சு அவங்க போட்டிருக்க வேண்டியதானே? ஏன் இவ்வளோ பெரிய டிமாண்ட் ரைஸ் பண்ணாங்க? your auditor should have told, சார் உங்கள் ரெக்கார்ட்ஸை பாருங்கள், எத்தனையோ அசஸ்மெண்ட் போட்டிருக்கோம், எத்தனையோ அசஸ்மெண்ட்டில் எக்ஸ்பார்ட்டி அசஸ்மெண்ட் கூட போட்டிருக்கீங்க, அதுலேயும் ரெஜிஸ்ட்ரேஷன் வாஸ் கிராண்டட்னு ஒவ்வொரு ஆர்டர்லையும் இருக்குது. இந்த வருஷம் நான் கொடுக்கலைங்கிறதுக்காக நீங்கள் எப்படி இவ்வளோ பெரிய டிமாண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னு நீங்கள் கேட்டிருக்க வேண்டியதானேன்னு சொன்னப்போ, சார் அவர் ஒன்றுமே கேட்டுக்கல அப்படின்னாங்க. அல்டிமேட்லி வாட் வாஸ் த ரீசன் வாஸ், these two people, the auditor and the officer, they wanted to extract a huge sum, and that was the only reason an order was passed. Then I told the father, I'll make a search in Chennai, I'll see to that in the appeal you will win. You don't pay even a single pi as tax, we will win it, but you should never have such auditors. Ultimately the case went in favor of the church. நான் இப்படி தேட ஆரம்பிச்சேன்னு தெரிஞ்ச உடனே that certificate appeared from the auditor's office. எப்படி ஒரு சேரிட்டி பண்ற சர்ச்சில் an auditor can demand, that is the reason this book has come. When our accounts are not proper, when our finances are being misused, this is what happens. You will be paying to Caesar what is not due to him, because Caesar has given you an exemption, but because you do not maintain your accounts properly, because you don't manage your finances properly, like any other lay person, like all other people who do business, who receive salary, நீங்களே உங்களையும் லஞ்சம் கொடுக்க வைக்கிறாங்கன்னா, and if an auditor becomes a millionaire, not because of the fee he receives, but because of the misdeeds committed by these churches, and he uses it as a tool and he enriches himself. Should we allow it? Don't we need a book like this? நான் வெளியாள், எனக்கு வர்ற கோபம் நியாயமான கோபம். இதில் ஒரு பார்ட்டாக இருந்துக்கிட்டு, if these priests, these fathers can write such a book, வேற என்ன வெளிப்படைத்தன்மை இவங்கள்ட்ட இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? It needs a lot of courage. நெருப்பு சுடும் என்று பேப்பர்ல எழுதியிருக்கோம், அது தெரியும். தொட்டு பார்த்தா தான் எவ்வளவு சுடுன்னு தெரியும். அது தொட்டு பார்த்த ஒரு பங்கு தான் கருமண்டபம் பங்கு. நிதி என்று சொன்னால் அது வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். அதான் அதனுடைய முதலுடைய டிராபேக். முதலில் அதில் தான் நாங்கள் கையில் எடுத்தோம். நிதி வெளிப்படைத்தன்மை. நிதி வெளிப்படைத்தன்மை என்றால் என்ன என்று சொன்னால், எவ்வளவு பணம் உண்டியல்ல வருது, எவ்வளவு நன்கொடை வருது, எவ்வளவு செலவு பண்றோம் என்பது இந்த பங்கினுடைய ஒரு சாதாரண குடிமகனுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். அதை நடைமுறைப்படுத்தும் விதமாக பங்கு பேரவையிலிருந்து நிதிக்குழு என்று உருவாக்கப்பட்டு, நிதிக்குழு செயலாளர் உட்பட 5 பேர் நியமிக்கப்பட்டனர். ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய காணிக்கையாகட்டும், மற்ற இதர நாட்கள் வரக்கூடிய காணிக்கையாகட்டும், வாரத்தினுடைய முதல் நாள் திங்கட்கிழமை அன்றே எண்ணப்பட்டு அதை
நிதிக்குழு உறுப்பினர்கள் அவர்கள் முன்னிலையில் உண்டியல் உடைக்கப்பட்டு அவர்கள் முன்னிலை எண்ணப்பட்டு அன்றைய தினமே வங்கியில் சேர்க்கப்படும். வங்கியில் கணக்கானது அருட்பணியாளர், நிதிக்குழு செயலாளர், பங்கு பேரவை செயலாளர் இவர்கள் 3 பேரும் அடங்கிய ஒரு அக்கவுண்ட் தான் அது. இந்த அக்கவுண்ட்ல யாராவது 2 பேர் கையெழுத்திட்டாலும் பணத்தை எடுக்க முடியும். அருட்பணியார் மட்டும் நினைத்தாலும் அந்த பணத்தை எடுக்க முடியாது. எனவே அங்கு எப்படி இருந்தாலும் ஒரு பொதுநிலையினர் அங்கு கையெழுத்திட்டால் தான் வங்கியில் உள்ள பணத்தை எடுக்க முடியும் என்ற கட்டத்திட்டத்தோடு ஒரு வங்கியில் கணக்கை நாங்கள் துவங்கினோம். இதனுடைய பராமரிப்பு செலவுகள் அத்தனையும் எழுதப்பட்டது. கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு ரூபாய்க்கும் காணிக்கைக்கும் ரசீது பெறப்பட்டது. ஆன்ம காரியங்கள் கொடுக்கின்ற ரசீது பெறப்பட்டது. அது தணிக்கை செய்யப்படுவதற்காகவே நாங்கள் ஆடிட்டர் நியமித்தோம். அது முறையாகவே தணிக்கை செய்யப்பட்டது. தணிக்கை செய்யப்பட்ட வரவு செலவுகள் ஆலயத்திலே வாரந்தோறும் வாசிக்கப்பட்டது. கேட்பவர்கள் கேட்காவிட்டால் பரவாயில்லை, வந்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது தகவல் பலகையிலும் போடப்பட்டது. அந்த நிதி நிலைதான் மறை மாவட்டத்திற்கு அனுப்பப்படும். மறை மாவட்டத்திற்கு என்ன அனுப்பப்படுகிறது அது பங்கினுடைய கடைசி குடிமகனுக்கு தெரியும். இந்த பங்கினுடைய இந்த வாரத்தினுடைய வண்டியல் வருமானம் எவ்வளவு, இதர வருமானம் எவ்வளவு, என்ன செலவு என்பது ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியும். இந்த ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை உருவாக்கிய எங்களது அடுத்த கட்ட முயற்சியாக துவங்கியதுதான் வரியை உயர்த்துவது. நீண்ட நெடிய காலமாக ஒவ்வொரு பங்கிலும் இந்த மாதாந்திர வரி என்பது 10 அதிகபட்சம் 20 30 வீரமாமுனிவர் செட் பண்ண அமௌண்ட் நினைக்கிறது. அதுக்கப்புறம் அந்த தொகை ஏற்றுவதற்கு எந்த பங்கு முயற்சிக்கவில்லை, யாரும் முயற்சிக்கவில்லை. அப்படியே போய்கொண்டிருந்து வரி ஏற்றுவதற்கு பயம் இருந்தது. எனவே நாங்கள் இன்று வருமானம் உயர்ந்திருக்கின்றது, மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கின்றது, நீ பண மதிப்பீடுகள் உயர்ந்திருக்கின்ற காலத்திலே இந்த வரியை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கோடு பல கலந்துரையாடலுக்கு பிறகு வரியை உயர்த்தினோம். எப்படி என்று சொன்னால், தினக்கூலி பார்க்கின்ற சாதாரண தொழிலாளிக்கு 50 ரூபாய், ஏழை அடித்தட்டு மக்கள் 100, தனியார் வேலை பார்ப்பவர்கள் இருந்தால் 300, அரசாங்க ஊழியர்கள் இருந்தால் 500 என்று முடிவு செய்து அதை இந்த பங்கிலே நடைமுறைப்படுத்தினோம். இந்த நடைமுறையை 70% மக்கள் பெரும்பான்மையாக ஏற்றுக்கொண்டார்கள். அதுதான் மிகப்பெரிய வெற்றி. 20% மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். எப்படி என்று சொன்னால் புரியாத சூழ்நிலை. அப்பொழுது பங்கு பேரவையின் சார்பாக, நிதிக்குழு சார்பாக ஒரு குழு அமைக்கப்பட்டு ஒவ்வொருவரை சந்தித்து இந்த காரணம், இந்த நோக்கம் என்று கொண்டு வந்த பொழுது அந்த 20% ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு 10% இன்று குழப்பத்தில் இருக்கிறார்கள். அந்த பெரும்பான்மையை இருப்பதால் இதை பற்றி கவலைப்படவில்லை. இந்த முறையை பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு 10% மக்கள் இந்த 500 ரூபாய் வரியை விதித்த பொழுது, எனக்கு இன்னும் அதிகமாக வருமானம் இருக்கிறது, நான் 1000 ரூபாய் வருமானம் தரேன்னு சொல்லி தானாக முன்வந்து தங்களுடைய வரியை உயர்த்திய குடும்பங்கள் இங்கு உண்டு. இது எதற்காக என்று சொன்னால், இந்த பங்கானது மற்றவருடைய காணிக்கையை பெற்று தன்னுடைய நிலைநிறுத்திக் கொள்ளாமல் சொந்த வருவாயில் நிற்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த காரியத்தை நாங்கள் முன்வைத்தோம். அதே போன்று திருவிழாவிலே நன்கொடைகளை தவிர்த்தோம். கடந்த ஆண்டுகளிலே இங்க திருவிழா என்று சொன்னால் தேர் அலங்கார ஒரு பெயரை போட்டு நோட்டீஸ்ல அவரு தான் பெருசா இருக்கும். இவர் தேர் உபயம், இவர் மின்சார உபயம், இவர் பூ உபயம் என்று இருக்கும். என்றால் பணம் படித்தவர்களுக்கு மட்டுமே இந்த திருவிழாவை சொந்தம் கொண்டாடிட்டு இருந்த பொழுது, பணம் இல்லாத சாதாரண அடித்தட்டு ஏழை மக்கள் வெறுமனே அந்த திருவிழாவை பார்த்து கொண்டிருந்த பொழுது, இல்லை இது ஒவ்வொரு சாமானியனுக்கு உண்டு என்று சொல்லி நன்கொடையை தவிர்த்து வரி மற்றும் கோயிலினுடைய நிதியிலிருந்து தான் திருவிழாவை நடத்தினோம். எங்க இடத்துல எந்த நோட்டீஸ் திருவிழாவில் யார் உபயோகம் பேரும் வராது. இது மக்களின் திருவிழாவாக மாற்றிடும். இவ்வாறாக உயர்த்தப்பட்டோம். வரியை வசூல் பொழுது எங்களுடைய நிதி ஆதாரம் எப்படி பெருகியது என்று சொன்னால், 5 வருடங்களுக்கு முன்னால எங்களுடைய நிதி தொடங்கியது -2000 என்ற எங்களது வங்கியினுடைய நிதி இன்று 36 லட்சங்களை கடந்திருக்கிறது. திருவிழாவில் எந்த குறை வைக்க மாட்டோம். எங்கள் திருவிழாவுடைய அன்பிய விருது திருச்சி மறைமட புகழ்பெற்ற விருந்து. செலவுகளை தாராளமான செலவுகள், ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நிகழ்வுகளின் தாராளமான செலவுகள், இனிப்புகள் என்று மக்களுக்கு வாரி வழங்கி விடுப்போம். என்ன சொன்னால், இது மக்களின் பணம், இது மக்களிடம் சேர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்கு செய்தோம். அது மட்டுமல்லாமல் இந்த நிதி ஆதாரத்திலிருந்து 10% தொகையை எடுத்து கரிசனை மேம்பாட்டு இயக்கம் என்ற இயக்கத்தினுடைய வழியாக இந்த பங்கில் உள்ள எளிய நடுத்தர மக்களுடைய சமூக பொருளாதாரத்திற்காக செலவிட்டு வருகின்றோம். மிக பெரிய தொகையை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் நாங்கள் பெருமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், காணிக்கை, ஞாயிறு காணிக்கையை பொதுவாக உண்டியல்ல போடுறதுக்கு
இங்கு வலியுறுத்த மாட்டோம். நீங்க தயவு செஞ்சு உண்டியல்ல 10, 5 போடவே போடாதீங்க. அதுக்கு பதிலா ஒரு நோட்டு, ஒரு மளிகை பொருள், ஒரு உணவுப் பொருள் எடுத்துக்கொண்டு காணிக்கையில் நீண்ட பவனியாக வந்து நீங்கள் கொடுங்கள் என்பதை நாங்கள் உற்சாகப்படுத்தினோம். இன்று எங்கள் ஆலயங்களை காணிக்கை பவனி பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கும். அந்த பொருட்களை எடுத்து உடனடியாக வின்சென்ட் தவள் சபை மூலமாக, கரிசனை மேம்பாட்டு இயக்கம் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். காணிக்கை பொருளை வைத்து இந்த ஆலயத்தை வளர்க்க வேண்டும், நாளை நிதியை உயர்த்த வேண்டும் என்று நாங்கள் ஒருபோதும் எண்ணியதில்லை. இந்த காணிக்கையை வைத்துக் கொண்டு மக்களுக்கு உதவ வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். இன்று இந்த ஆலயத்தில் எத்தனை வருமானம், எவ்வளவு இருப்பு என்று சாதாரண நான் எந்த பொறுப்பிலும் இந்த ஆலயத்தில் இல்லை. இருந்தாலும் எனக்கே தெரிஞ்சிருக்கு என்று சொன்னால் இது ஒவ்வொரு மக்களுக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வெளிப்படையான ஒரு நிதியை நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த கட்டமாக மக்களிடம் பெறப்படுகின்ற இந்த வரியை கொண்டு இந்த ஆலயத்தை நடத்த வேண்டும் என்ற முடிவிலே ஆன்மீக காரியங்களுக்கு பணம் வசூல் பண்ணக்கூடாது என்ற முடிவெடுத்தோம். இன்று இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய திருமுழுக்கு, பொதுநன்மை, உறுதி பூசல், திருமணம் அடக்கத்திற்கான ஆன்ம காரியங்களுக்கு நாங்கள் பணம் வாங்குவதே இல்லை. முழுக்க முழுக்க மக்களுக்கு இந்த பங்கினுடைய மக்களுக்கு நாங்கள் இலவசம் இல்லை, அது ஒரு கடமையாக, ஒரு பணியாக செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த இந்த மாதிரியான முன்முதலை எடுத்துக்கொண்டிருக்கின்ற எங்களுக்கு ஒரு நல்ல பேர் உண்டு. என்ன தெரியுமா? கருமண்டவக்காரங்கள பிரச்சனை பண்றவங்க, சண்டை போடுறவங்க என்று ஒரு பிரச்சனையின் வழியாக நாங்கள் உலக புகழ் பெற்று நிற்கின்றோம். அதை கூட நான் நிதிநிலையோடு பார்க்கின்றேன். எப்படி ஒரு பங்கிலே ஒரு நிதிநிலையை காப்பாற்ற வேண்டும் என்று போராடுகின்றோமோ, அதே போன்று ஒரு திரு அவையினுடைய சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற போராட்டம் தான் உண்மையான போராட்டம். புனித பவுல் குருமடத்தினுடைய திருமண மண்டபத்தை கருமண்டப மக்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த 4 ஆண்டுகளாக. எதற்காக என்று சொன்னால் 2 காரணங்கள் தான். திருமண மண்டபம் வேண்டாம் என்று நாங்கள் ஒருபோதும் சொல்லியதே இல்லை. திருமண மண்டபத்திற்காக ஓப்பன் சைட் ரிசர்வேஷன் என்ற பெயரிலே 6500 திரு அவையினுடைய சொத்து சதுர அடி கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாய் பெருமான அந்த சொத்து அரசாங்கத்திற்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாங்கள் கண்டிக்கிறோம். நம்முடைய சொத்தை எடுத்து நீங்க இப்படி வீணா கொடுத்திருக்கீங்களே, ஓப்பன் சைட் ரிசர்வேஷன் பேர்ல கொடுக்கறீங்களே, அது தப்பு. இதை கொடுக்கறதுனால நம்ம இடமும் போச்சு. நீங்க நடந்து வந்த இந்த பொதுப்பாதை, இந்த பள்ளிக்கூடம், இந்த கான்வென்ட், இந்த ஆலயம் பயன்படுத்த பொதுப்பாதையும் இன்று நம்மை விட்டு போக போகிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் போராடினோம். சில அறிவார்ந்தவர்கள் கேட்டார்கள், ஓப்பன் சைட் ரிசர்வேஷன் இல்லாம எப்படி கல்யாண மண்டபத்தை கட்டுறது? ரூல்ல இருக்கு. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன். இந்த ஓப்பன் சைட் ரிசர்வேஷனில் கொடுத்த சதுரடி 6000 சதுரடி கொடுத்து இந்த மண்டபம் எழும்பியிருக்கிறது. இதே அளவு உள்ள கல்யாண மண்டபம் கலைஞர் அறிவாலயம் என்ற பெயரிலே திருச்சியில் இருக்கிறது. அவர்கள் ஒரு சதுரடி கூட ஓப்பன் சைட் ரிசர்வேஷன்ல கொடுக்காம கட்டியிருக்காங்க. அவங்க எப்படி கட்டினாங்க? அந்த வழிமுறைகளை நாங்கள் சொன்னோம். இந்த எளியவரின் கருத்துக்கள் அங்கு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. எங்களை உதறி தள்ளினார்கள். இவர்கள் சுயநலத்திற்காக போராடுகிறார்கள், இடத்திற்காக என்று பலவர் அவதூறு பேச்சுகள் எங்களுக்கு வந்தது. இருந்தாலும் இந்த திரு அவையின் சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும் என்று ஜனநாயக ரீதியாக, சட்ட ரீதியாக நாங்கள் கீழ்கோர்ட்டிலே போராடி வெற்றி பெற்றோம். ஹைகோர்ட்டிலே தோற்றோம். ஆனால் எங்கள் முயற்சி தோற்கவில்லை. சுப்ரீம் கோர்ட்டிலே சென்றிருக்கின்றோம். எனவே இந்த கருமண்டபம் அங்கானது நிதி நிர்வாகத்தில் மட்டுமல்ல, திரு அவையின் சொத்துக்களை காப்பதிலும் போராடுவோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த முறையில் எங்களை வளர்த்தெடுத்த எங்கள் அருள் பணியாளர் அன்பு தந்தை சார்லஸ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனது நன்றிகளை பதிவு செய்து தலைமைக்கு நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இது பகிர்வின் நேரம். எதை சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் ஆக்கப்பூர்வமான உங்களுடைய ஆலோசனைகள், ஆக்கப்பூர்வமான உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இதுதான் கடைசி கூட்டம் அல்ல, இது ஒரு ஆரம்பம் தான். எனவே எதிர்காலத்தில் நாம் இன்னும் அதிகமாக பேசுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. எனவே முன்னுரிமை பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு, பொதுநிலையினருக்கு நாங்கள் குருக்கள் கேட்கிறோம். குருக்கள் பேச வேண்டும், பேசலாம். கருமண்டபம் பங்குல இருக்கிறேன். நான் இந்த பங்குல இருக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனால் நடைபெறும் எல்லா விஷயங்களும் வெளிப்படைத்தன்மை கொண்டது, டிரான்ஸ்பெரன்சி. நான் பங்குல, பேரிஷ்ல ஆபீஸ் பேரர்ஸை போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரண என்னுடைய நண்பர்கள்ட்ட கேட்டாலே எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அந்த வெளிப்படைத்தன்மைக்காக நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த இந்திய நாட்டில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே நாடு, ஒரே மதம் அப்படின்னு வர்றது ரொம்ப நம்ம எதிர்பார்க்க வேண்டிய விஷயங்கள், சேலஞ்சஸ், சவாலா இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு 2 மாநிலங்கள்ல கணக்கு எடுத்துட்டாங்க. தனியார் நிறுவனங்களை நாங்கள் அரசு உடைமையாக்க போறோம். இப்ப நம்மளுக்கு முன்னால இவ்வளவு
சேலஞ்சான சவால்கள் நிறைந்திருக்குது. இது 2020 வந்தாலும் எக்ஸ்பிரஸ் வேயில இந்த பணிகளை நம்ம விரிவுபடுத்தினா உண்மையிலே இதற்கான பலன் நம்ம கண்முன்னாலே பார்க்க முடியும். எங்கள் பங்கு வெகு சிறப்பான ஒரு மாற்றத்தை முன்னெடுத்திருக்கிறது, எடுத்துக்காட்டாக விளங்கியும் இருக்கிறது. அதே நிதி நிர்வாக மாற்றம் எல்லா பங்குகளிலும் நிகழ வேண்டும் என்று இந்த அருட்தந்தையர்களின் ஆர்வம், கனவு இன்று வெளிப்பாடாக வந்திருக்கிறது. இப்போது இவர்களுடைய கனவாக இருப்பது நம்முடைய லட்சியமாக மாறி இதில் நாம் வென்றெடுப்போம் என்று நம்பி செயல்படுவோம். இந்த புத்தகம் அதற்கு நமக்கு வழிகாட்டட்டும். நமக்கு இறை ஆசிர் என்றென்றும் துணையாயிருக்கட்டும். நன்றி, வணக்கம். இந்து கோயில்களின் நிதி நிர்வாகத்தை அரசு எடுத்து நடத்துவது கிறிஸ்தவ கோவில்களின் நிதி நிர்வாகத்தை ஏன் எடுக்கவில்லை என்ற கூற்று இப்பொழுது மக்கள் மத்தியில் சமூக ஊடகத்தின் வழியாக பரவலாக அனுப்பப்படுகிறது. இப்படி சமூக ஊடகங்களின் வழியாக மக்களை பிளவுபடுத்தி எண்ணங்களை வளர்த்து பிறகு அவற்றை சட்டமாக்குவது இப்பொழுது ஆளுபவர்களின் முறையாக உள்ளது. இந்த கூற்றை பயன்படுத்தி கிறிஸ்தவ ஆலயங்களின் நிதிமுறையை நாம் கையில் எடுக்க வேண்டும் என்று முயற்சிகள் மறைமுகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த முயற்சிக்கு நாம் எவ்வளவு சவால் கொடுக்க வேண்டும் என்றால், நமது நிதிநிலையின் வெளிப்பாட்டுத்தன்மையும் ஒழுக்கமும் நேர்மையும் இருந்தால் மட்டுமே இல்லை, அரசு செய்வதை விட நாங்கள் நிதி மேலாண்மையை நன்றாக செய்கிறோம் என்று நாம் போராட முடியும். அந்த போராடும் வலிமை நம்மிடம் இப்பொழுது இருக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்வி. எனவேதான் ஒரு நல்ல நேரத்தில் இந்த நூல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நூல் நிச்சயமாக நமது கையில் ஒரு விளக்காக அமையும். நமது திருச்சபையின் நிதி மேலாண்மை வெளிப்படைத்தன்மையோடும் ஒழுக்கத்தோடும் நேர்மையோடும் நடக்கும் என்றால் அது நமக்கு மிகப்பெரிய வலிமையை தரும். இந்த பங்கு பேரவை என்பதை ஏறக்குறைய தமிழகத்தில் 90% மேலாக இருக்கிற பங்குகளில் அமைத்து விட்டோம். ஆனால் நிதி குழு என்று சொன்னாலே அதை நிராகரிக்கிறார்கள். காரணம் என்று என்ன சொன்னால், இந்த நிதி குழு என்று சொன்னால் இங்க அதை வைப்பதற்கு, அதை நடத்துவதற்கு, அதனுடைய தலைவராக இருப்பவருக்கு அது ஏற்புடையதாக இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் திருச்சபை சட்டத்தில் என்ன சொல்லுகிறது? பங்கு பேரவை அமைக்கலாம் என்றுதான் சொல்லுகிறது. ஆனால் நிதிக்குழு என்பது திருச்சபையில் அமைக்கப்பட்டே ஆக வேண்டும், ஆப்ளிகேட்டரி. இன்னொன்னு ஆப்ஷனல். ஆப்ஷனலை செய்கிறார்கள், ஆப்ளிகேட்டரி செய்ய வேண்டும் என்பதை நிராகரிக்கிறார்கள். காரணம், இந்த நிதி நிர்வாகம்தான் இது தடையாக இருக்கிறது. ஆகவே இந்த புத்தகம் நாம் பார்ப்பது இவர்கள் குருக்களினுடைய பயிற்சியிலும் பொதுநிலையுடைய பயிற்சியிலும் இது இடம்பெற வேண்டும். ஆகவே இந்த குருக்கள் நாம் பார்க்கிறோம், துறவிகள் இவர்களுடைய பயிற்சி காலத்திலேயே அவர்களுடைய பயிற்சி பாடத்திட்டத்தில் ஒன்றாக இந்த புத்தகம் இது பங்கு பெற வேண்டும். இன்னும் இந்த பொதுநிலையினுடைய பயிற்சியில் நாங்கள் இருப்பதால் சொல்லிக் கொள்ளுகிறோம். ஃபாதர் என்னிடம் கேட்டார், நிச்சயமாக இனிமேல் வர இருக்கிற அனைத்து பயிற்சிகளிலும் ஒவ்வொரு பொதுநிலையினர் கரங்களிலும் இந்த புத்தகம் நிச்சயமாக தவழும். அவர்களுக்கு நாங்கள் அளிக்கிற விழிப்புணர்வை கொண்டு இது தமிழகம் முழுவதும் அல்ல, இந்தியா முழுவதும் செல்லுவதற்கு நாங்கள் வழியாக இருப்போம் என்று பணிக்குழு வழியாக நாங்கள் உங்களுக்கு உறுதியளிக்கிறோம். நன்றி, வணக்கம். கடந்த குருத்துவாண்டிலே ஒரு குருவானவர் என்னிடத்தில் பேசிய அந்த வார்த்தை எனக்கு இன்னமும் உறுத்துகின்றது. குருக்கள் இல்லையில் திருப்பலி இல்லை, திருப்பலி இல்லையில் திருவுணவில்லை, திருவுணவில்லையில் திருச்சபையே இல்லை. அவர் அடிப்படையில் எந்த குருமடத்தில் உருவானார் என்பது எனக்கு கேள்விக்குறியாக இருந்தது. ஏனென்றால் 1965 வத்திக்கான் சங்கம் மிக தெளிவாக சொல்லிவிட்டது, மக்கள் தான் திருச்சபை, திரு அவையினுடைய மையம் மக்கள் என்றதெல்லாம் சொல்லிய பிறகும் கிட்டத்தட்ட 55 ஆண்டுகள் கடந்தும் இன்றைய நிலை இன்னும் தொடர்கின்றது பல இடங்களில். அது நமக்கு தெரியும். இன்றைக்கு இந்த விழாவிலே மிகச் சிறப்பாக முதலாக புத்தகம் வெளியிட்டு ஒரு பொது நிலையம் கொடுத்தது மிகச் சிறப்பு. அதற்காக நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். இங்கே பொதுநிலையினர்
மையமாக முதன்மையாக கருதப்பட்டனர். ஆகவே இவர்கள் சொல்வதில் மட்டுமல்ல, அதை செயல்படுத்துவதிலும் சிறப்பானவர்கள் என்பதை எண்பித்திருக்கிறார்கள். உதாரணம், தந்தை சார்லஸ் அவர்களின் பங்கிலே என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படித்தான் இங்க இருக்கின்ற இந்த 10-12 பேர்களுடைய பங்குகளிலும் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நாங்களும் ஓரளவு அறிவோம். இந்த பொதுநிலையினுடைய உருவாக்கத்திற்கு நாம் மேலும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த உருவாக்கத்திற்கு முன்னுவதற்காக இன்றைக்கும் பொதுநிலையில் பலருக்கும் விழிப்புணர்வு அற்றவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு போதிய விழிப்புணர்வை வழங்குவதற்கு நாம் மேலும் ஒரு சில முயற்சிகளை செய்ய வேண்டும். அதில் முதல் கட்டமாக குரு மாணவர்களுக்கு உருவாக்குவதற்கு நிதி ஒதுக்குவதை போல ஒவ்வொரு பங்கிலும் ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் பொதுநிலை உருவாக்கத்திற்கென்ற ஒரு தனி நிதி உருவாக்கம் அவசியம் தேவை என நான் கருதுகிறேன். சிறப்பாக இந்த நிதிநிலையை பற்றி சொல்லும் பொழுது நிதிக்குழு பங்கிலே ஆரம்பிக்கப்பட வேண்டும். நானும் ஒரு பங்கிலே பணியாளராக பணி செய்தேன். பெண்களுக்கு இடம் என்கிற ஒரு நிலை வரும் பொழுது மிகப்பெரிய எதிர்ப்பு வருகிறது. அதை நான் சந்தித்திருக்கிறேன். ஒருவேளை இந்த புத்தகத்திலே அதற்குரிய தெளிவுகள் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்னும் இந்த புத்தகத்தை நான் படிக்கல. அதனால அது மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் சந்தித்திருக்கிறேன். ஒரே ஒரு பெண்மணியை கூட நிதிக்குழுவிலே சேர்க்க முடியாமல் நான் தோற்று போயிருக்கிறேன் என்னுடைய பணி வாழ்க்கையிலே. அவ்வளவு எதிர்ப்புகள். ஏனென்றால் இந்த சமுதாயம் சமத்துவம் நிறைந்த சமுதாயம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. சமத்துவம் நிறைந்த சமுதாயம் கிடையாது. ஒருவேளை முழுமையாக வெற்றி பெறாவிட்டாலும் தந்தை அவர்களுடைய பகிர்வுகளின் பொழுது அவருடைய பங்கிலிருந்து ஒரு சிலர் பகிர்ந்து கொண்டதை பார்க்கும் பொழுது ஒரு 70% அல்லது 60% நம்ம அந்த இலக்கை அடையலாம் என்கிற நம்பிக்கை இந்த புத்தகம் எனக்கு தந்திருக்கிறது. இந்த கருத்தமரும் எனக்கு தந்திருக்கிறது. தேங்க்யூ சோ மச். எங்கள் எல்லோரையும் அழைத்த அந்த இறைமகன் இயேசுதான் தூய ஆவியானவருடைய கொடையினால் அவருடைய தூண்டுதலினால் இத்தனை கருத்துக்களையும் இவ்வளவு அனுபவ பகிர்வுகளையும் தைரியமாக எடுத்து சொல்ல உதவினார். எனவே இந்த நேரத்திலே எல்லாம் அல்ல அந்த இறைவனுக்கு நன்றியை காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றோம். எங்களுக்குள்ளே பேசுகின்ற பொழுதும் நான் சொல்வதுண்டு, இந்த புத்தகம் திஸ் இஸ் காட்ஸ் ஒர்க், நம்மளுடைய ஒர்க் மட்டும் கிடையாது. இந்த புத்தகத்தை உருவாக்குவதற்கு ஒரு நல்லதொரு இடத்தை கடவுள் எங்களுக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். அதுதான் இந்த கருமண்டபம் பங்கு. காரணம், இங்கே அடிக்கடி நாங்கள் கூடி இந்த கருத்துக்களை எல்லாம் தொகுத்து ஒரு புத்தக வடிவத்திலே கொடுப்பதற்கு அருட்பணி முனைவர் சார்லஸ் அவர்கள் பெரிதும் உழைத்திருக்கிறார். அவருடைய உழைப்பு மிக பெரிது. இந்த மொழி நடை ஏற்கனவே அந்த 2015 நாங்கள் வெளியிட்ட அந்த முதல் புத்தகத்தை படித்து பார்த்து விட்டு இதை ஒரு லிட்ரேச்சராகவே நீங்க வைக்கலாங்க, அந்த மாதிரி ஒரு ரைட்டிங் இருக்கு. எப்படி இப்படி ஒரு மொழி நடை, கருத்துக்கள் எல்லாம் பல பேருடைய கருத்துக்கள், ஆனால் அந்த மொழி நடை சார்ல்ஸ் உடையது. எனவே இங்கு வருகின்ற பொழுது அதோடு சேர்ந்து இங்கு உள்ள பங்கு மன்ற அல்லது மற்ற பொறுப்பில் இருக்கின்ற சகோதரிகள் சகோதரர்கள் அன்பாக எங்களை உபசரித்து கவனித்திருக்கிறார்கள். அதனால இந்த பங்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியான பங்கு என்று தமிழக திரு அவை அங்கீகரிக்க வேண்டும் என்பது கூட எங்களுடைய ஆசைதான். நான் வகுப்பு தோழர்கள் சார்பாக இதை சொல்லுகிறேன். அந்த அளவிற்கு செயல்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு முழு ஈடுபாட்டோடு இந்த பங்கினுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் முழுதும் உழைத்திருக்கிறார்கள். அது உண்மையிலும் உண்மை. எனவே அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இந்த கருமண்டப பங்கை சார்ந்த சகோதரிகள் சகோதரர்கள் பங்கு பொறுப்பாளர்கள் பேரவை உறுப்பினர்கள் நிதிக்குழுவை சார்ந்தவர்கள் சகோதரிகள் எல்லாருக்குமே எங்களுடைய நன்றியை மிக பணிவோடு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலை பற்றி மிக அருமையாக மதிப்பீடு செய்து எல்லோருடைய உள்ளத்தையும் கொள்ளை கொண்ட நம்முடைய பேச்சாளர்கள், நம்முடைய நூல் மதிப்பீடு செய்த அந்த 3 பெரியோர்கள், திருமிகு கிறிஸ்டி சுபத்ரா, திருமிகு வின்சென்ட், திருமிகு ஆல்பர்ட் மனோகர், அந்த 3 பேருக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விடியலை நோக்கி வெளியீட்டாளர் அருட்பணி ஜார்ஜ், இவர் ஒவ்வொரு முறையும் அங்கேருந்து கோட்டார்லேருந்து கிளம்பி இங்க போயிட்டு இருப்பார். நாங்களாவது கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறோம். அதனால அவருடைய முயற்சி இதிலே நிறைய உண்டு. மேலும் இந்த புத்தகத்தை அச்சிட்டு நமக்கு உதவி செய்தவர்கள் தி பிரிண்டர்ஸ் இந்தியா, அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களோடு உடனிருந்து பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் நீங்கள். இந்த புத்தகத்தினுடைய கருத்துக்களை பரவலாக்குவதற்காக பொதுநிலையினர் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன், இந்த புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை எல்லாம் செயல்படுத்த வேண்டியவர்கள் மேல் இருப்பவர்களா என்று எனக்கு தெரியாது. பொதுநிலையினர் கையில் போனால்தான் இதெல்லாம் நடக்கும். இதனுடைய
தாக்கம் பொதுநிலையினராகிய திருச்சபையின் அடித்தளமாக இருக்கக்கூடிய பொதுநிலையினருடைய சிந்தனையிலே மாற்றம் ஏற்பட்டு தைரியமாக திரு அவையிலே உங்களுடைய கடமை என்ன என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்படுகின்ற பொழுதுதான் இதனுடைய வெற்றி அமையுமே தவிர நாங்கள் மட்டும் சொல்லிவிட்டால் போதாது. இந்த கருத்துக்களை எல்லாம் சென்று அடைவதற்கு உறுதுணையாக இருந்த அத்துணை பேருக்கும் எங்களோடு இணைந்து இத்தோடு நீங்கள் பயணித்து முடியவில்லை, இன்னும் தொடர்ந்து நீங்கள் பயணிக்க இருக்கிறீர்கள். அத்துணை பேருக்கும் மன நிறைவோடு நன்றி நன்றி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யாரை நான் அனுப்புவேன் என் மக்களின் விடுதலைக்காய்? இதோ நான் இருக்கின்றேன், என்னை அனுப்பிவிடும். தாயும் தந்தையுமாகிய இறைவா, திரு அவை சமூகத்தின் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு இங்கு ஒன்று கூடியுள்ள ஒவ்வொரு சகோதரிக்காய் நன்றி கூறுகிறோம். அக்கறை 2020 நூலுக்காக அதை உருவாக்கிய தோழர்களுக்காக நன்றி கூறுகிறோம். இங்கு நாங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள், எண்ணங்களுக்காக நன்றி கூறுகிறோம். திறந்த உரையாடலுக்காக நன்றி கூறுகிறோம். இறைவாக்கினர்களாக செயல்பட ஒரு சவாலை ஏற்று செல்ல இருக்கின்ற வேளையிலே திரு அவையின் நிதி நிர்வாக பண்பாட்டை சீர்திருத்தி அமைக்க, உலகிற்கு சான்று பகர, நற்செய்தியை வாழ்வாக்க மன எழுச்சியை தாரும். சுய விமர்சனம், சமூக அக்கறை உடைய இறைவாக்கினர்களாக எங்களை மாற்றும். கடினமான சவால்களை இன்றைய சூழ்நிலையிலே சந்திக்கின்ற வேளையிலே புனித ஆஸ்கர் ரொமேரோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக செயல்பட்டு சிறையில் வாடுகின்ற அருட்தந்தை ஸ்டான் லூர்துசாமி போன்று செயல்படுவதற்கு மன வலிமையை தாரும். அடியார் திருத்தந்தை பிரான்சிஸ் கூறுவது போல இந்த அக்கறை 2020 நூலை ஒரு உரையாடலாக மாற்ற அருள் தாரும். வெளிப்படைத்தன்மை, சமூக நீதி அடிப்படையிலே நிதியை கையாள்வதற்கு திறந்த மனதை தாரும். எளியோரே, ஒடுக்கப்பட்ட மக்களே திரு அவையின் சிறப்பான கவனத்திற்கு உரியவர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவின் மனநிலையை தாரும். இறைவா, இதோ நாங்கள் இருக்கின்றோம், எங்களை அனுப்பிவிடும் என்ற இறைவாக்கினர்களாக செயல்பட செல்கின்றோம். அன்னை மரியே, தாழ்ந்தோரை உயர்த்தினார், பசித்தோரை நலன்களால் நிரப்பினார், செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார் என்று பாடினீரே. நிறைவாழ்வு மிக்க சமூகத்தை, திரு அவையை அமைக்க எமக்காக பரிந்து பேசும். ஆமேன்.